உங்களுக்கு கம்மி ஸ்மைல் இருக்கா? அப்போ நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். பொதுவாக நம்ம சிரிக்கும்போது பற்களோட சேர்ந்து 1லேருந்து 2 மில்லிமீட்டர் அளவுக்கு ஈறு தெரியும். ஆனால் சில பேருக்கு 2லேருந்து 4 மில்லிமீட்டர் அளவுலையோ அதை விட அதிகப்படியான அளவில் கூட ஈறு தெரியும். இதைத்தான் கம்மி ஸ்மைல்னு சொல்லுவாங்க, அதாவது ஈறு தெரியும் புன்னகை. இந்த கம்மி ஸ்மைல் ஏற்படுறதுக்கான காரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா, நம்ம குடும்பத்தினரிடமிருந்து வந்திருக்கலாம், இல்லைனா பற்களோட அமைப்புனாலேயோ உதட்டோட அமைப்புனாலேயோ ஏற்பட்டிருக்கலாம். பற்கள் மூலமாக கம்மி ஸ்மைல் ஏற்படுறதுக்கான காரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒன்று, ஈறுப்பகுதி அதிகமாக வளர்ந்து பற்களை பெரும்பாலான அளவில் மூடிக்கொள்ளும். அதனால சிரிக்கும்போது பற்களோட சேர்ந்து ஈறுப்பகுதியும் தெரியும். உங்கள் முன்பற்கள் அதிநீளமாக வளர்ந்தனால ஈறுப்பகுதியும் அதுக்கேற்ற மாதிரி அதிநீளமாக வளர்ந்து கம்மி ஸ்மைல் ஏற்படும். மேல் தாடையில் இருக்கிற எலும்புகள் வழக்கத்துக்கு மாறாக அதிநீளமாக வளர்றனாலையும் கம்மி ஸ்மைல் ஏற்படும். உதட்டால் கம்மி ஸ்மைல் ஏற்படுறதுக்கான காரணங்கள்லாம் பார்த்திங்கன்னா, மேலுதடு சின்னதாக மெல்லிய அளவில் இருந்தால் சிரிக்கும்போது ஈறு தெரிந்து கம்மி ஸ்மைல் ஏற்படும். அல்லது சிரிக்கும்போது மேலுதடு அபரிமிதமாக நகர்றனால ஈறு தெரிஞ்சு கம்மி ஸ்மைல் ஏற்படும். இந்த கம்மி ஸ்மைல் இருக்கிறனால சில பேர் சிரிக்கிறதுக்கோ சிரித்து பேசுகிறதுக்கோ தயங்குவாங்க. கையை வச்சு மறைச்சிட்டு சிரிப்பாங்க. ஏன்னா அவங்களோட சிரிப்பு அழகாக இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்களால கான்ஃபிடெண்ட்டாக சிரிக்க முடியாமல் போகுது. இன்னும் சொல்லப்போனால் தன்னம்பிக்கை குறைவாக ஃபீல் பண்ணுறாங்க. சரி, இந்த கம்மி ஸ்மைலை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது தீர்வு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நிச்சயமாக இருக்குது. நம்பர் 1, கம் கான்டூரிங் ட்ரீட்மெண்ட் செஞ்சு உங்கள் பற்களை மூடிக்கொண்டிருக்கிற மிகுதியான ஈறுப்பகுதியை நீக்கின பிறகு பற்களுக்கு ஏற்ற மாதிரி மறுவடிவமைப்பு செஞ்சுக்கலாம். நம்பர் 2, லிப் ரீபொசிஷனிங் சர்ஜரியை கொண்டு உங்கள் மேலுதட்டை அபரிமிதமாக நகர வைக்கிற திசு பகுதியை நீக்கிட்டு கம்மி ஸ்மைலை சரி செய்யலாம். நம்பர் 3, ஆர்த்தோக்னாட்டிக் சர்ஜரி மூலமாக தாடை எலும்புகளை அறுவை சிகிச்சை செஞ்சு கம்மி ஸ்மைலை சரி செய்யலாம். நம்பர் 4, TAD அப்படிங்கிற டெம்பரரி ஆங்கரேஜ் டிவைசஸை கொண்டு டேட் ஸ்க்ரூஸ் பொருத்தி பற்களை மேல் நோக்கி நகர்த்துறது மூலமாக சரி செய்யலாம். கம்மி ஸ்மைலை சரி செய்கிறதுக்கு பல் மருத்துவரை அணுகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களால தான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிறந்த தீர்வு சொல்ல முடியும். நம்ம MDS பல் மருத்துவமனையில் கம்மி ஸ்மைலை சரி செய்கிறதுக்கு பிரத்யேகமாக லேசர் மூலம் கம் கான்டூரிங் சிகிச்சை அளிக்கிறாங்க. லேசர் சிகிச்சையினால் ஏற்படுற பலன்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த இரத்த கசிவு தான் இருக்கும், அதாவது மினிமல் ப்ளீடிங் தான் இருக்கும், வலியும் குறைவாக தான் இருக்கும், பற்களுக்கு ஊசி போடவும் தேவையில்லை, தையல் போடவும் தேவையில்லை. இந்த சிகிச்சையை 2 மணி நேரத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிருவாங்க. இந்த சிகிச்சையுடைய பலன் உங்களுக்கு நிரந்தரமாக நிலைக்கும். இது போன்ற பற்கள் சம்மந்தப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தால் கீழே கொடுத்துருக்கிற நம்பர்களுக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். நீங்கள் நேரடியாக அணுக நினச்சிங்கன்னா GH அவசர சிகிச்சை பிரிவுக்கு அருகில் இருக்கிற MDS பல் மருத்துவமனைக்கு வாங்க.